Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Realme ல இருந்து புதுசா ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க Narzo 70 Pro by G. இத வந்து 19000 க்கு சேல்ஸ் பண்றாங்க. 19000 க்கு இதுல பெஸ்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து full specification பத்தி பார்க்கலாம். இதுல வந்து air gesture ன்னு புதுசா ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க வந்து மொபைலை டச் பண்ணாமலே உங்க ஃபிங்கர்ஸால நீங்க வந்துட்டு மொபைலை வந்துட்டு ஆபரேட் பண்ணிக்கலாம். அதாவது மொபைலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸ் வந்து மேல அப் அண்ட் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ஆபரேட் ஆகும். ஆனா இந்த ஃபீச்சர் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து கடைசில பார்க்கலாம். அது போக இதுல பெஸ்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா Sony கேமரா கொடுத்திருக்காங்க. IMX890 சென்சார் கொடுத்திருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு RAM டைப் வந்து UFS 3.1 கொடுத்திருக்காங்க. நீங்க கொடுக்குற பிரைஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த மொபைலை பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு ரெண்டு கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. கிரீன் அண்ட் கோல்டு கொடுத்திருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்கு. பாட்டம்ல வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. மொபைல் பார்க்க ப்ரீமியம் லுக் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு சைடுமே சின்ன ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா பாட்டம்ல வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மொபைலோட வெயிட் வந்து 195 கிராம் இருக்கு. ஆனா திக்னஸ் வந்து 7.7 mm இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கு மொபைல். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சன்லைட்ல பிரைட்னஸ் வந்து 2000 nits கொடுத்திருக்காங்க. நீங்க வந்துட்டு அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்துட்டு 2200 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. இது வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஆனா டிஸ்பிளேக்கு என்ன கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. இதுல வந்துட்டு ரெயின் டச் ஃபீச்சர்னு இருக்கு. அதாவது நீங்க வந்துட்டு மலையில லைட்டா நனையும் போதுமே நீங்க வந்துட்டு டச் ஒர்க் ஆகும். நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் வைஸும் சரி, கிளாரிட்டியும் சரி, வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 8GB 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB RAM 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அடிஷனலாக 16GB வரைக்கும் நீங்கள் ரேம் புஷ் பண்ணிக்கலாம். அதாவது டைனமிக் ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 2.6 GHz இருக்கு. இதோட AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 6 lakhs இருக்கு. LPDDR4X ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. RAM டைப் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு UFS 3.1 கொடுத்துறதுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கு. உங்களுக்கு மொபைல் ஒர்க் பண்ணவும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் மொபைல் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ஹை லெவல் கேமிங்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியாது. மீடியம் லெவல் கேம்லாம் நீங்கள் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் ஹை லெவல் கேம்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு iQ Z9 5G போயிடலாம். அடுத்து வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து Android 14 கொடுத்துருக்காங்க. Realme UI 5.0ல ரன் ஆகுது. இதில் வந்து ஐஃபோனில் கொடுக்குற டைனமிக் இஸ்லாண்ட் மாதிரி இதில் வந்து ஃப்ளாஷ் கேப்சூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு டைமிங் கால் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த மொபைல் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளூட்வேர்லாம் ரொம்ப கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ளூட்வேருங்கிறது தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. இப்போ வந்து 68% கம்மி பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. 68% வந்து ஃப்ளூட்வேர்லாம் கம்மி பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கல. வந்துட்டு 2 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 9 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆடியோ பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12 மைக் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம முக்கியமாக கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. Sony IMX890 சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த கேமரா வந்து OIS சப்போர்ட் பண்ணும். இதில் வந்துட்டு நீங்கள் 1080 பிக்சல் வந்து 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் பண்ணும். அதுபோக 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. அதாவது லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் சரி, டே லைட் பெர்ஃபார்மன்ஸும் சரி, உங்களுக்கு பிக்சல்லாம் உடையாமல் ரொம்ப கிளியராக வருது. அதே மாதிரி நீங்கள் போர்ட்ரேட் மோடில் யூஸ் பண்ணும்போதும் கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு 60 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் 1080 பிக்சல் வந்து 30 fps வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. Sony கேமரா கொடுத்துறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டு தான். நீங்கள் 1 to 50% வந்து 19 மினிட்ஸில் வந்து ஏறும். அதே மாதிரி 100% வந்து 38 மினிட்ஸில் ஏறும். பாக்ஸில் என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா 67 வாட் அடாப்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேக் கேஸும் கொடுக்குறாங்க மொபைலுக்கு. இப்போ இந்த மொபைலில் உள்ள கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த மொபைலில் வந்துட்டு என்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு பார்த்துடலாம். சப்போர்ட் பண்ணும். ஆனால் வந்துட்டு
நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணாது HDR. அப்படி யூடியூப்பில் HDR சப்போர்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்டக் ஆகி ஓடுற மாதிரியே இருக்குது வீடியோ. இந்த மொபைலில் வந்து 4K வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணல. நீங்கள் வந்து 1080 பிக்சல் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் ப்ராப்ளம் என்னன்னா இதோட ப்ராசஸர் தான். நீங்கள் வந்துட்டு ஹை லெவல் கேம்லாம் ப்ளே பண்ண முடியாது, மீடியம் லெவல் கேம் தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். ப்ராசஸரை இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். அதுபோக இதில் வந்துட்டு ஏர் ஜெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதாவது நீங்கள் மொபைலை டச் பண்ணாமலே உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் பட் அந்த ஃபீச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் வாங்கலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. இதில் பெருசாக வேறு எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அண்டர் 90,000க்கு ரொம்ப ஒர்த்தான மொபைல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த மொபைலை வாங்குங்க. இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.